ஒரே நிமிஷம். அவன் பேர் வந்து முனிசங்கர், மேனேஜராக. ஆனால் அது மாதிரியான நடவடிக்கைகளே அவன்கிட்ட சுத்தமாக இருக்காது, கேவலமாக நடந்துப்பான் நண்பர்கள்ட்ட. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஐயங்கரடு அப்படின்னு ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம் இந்த இடத்துக்கு. அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். ஏன் திரும்ப அங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த கோப்ரோ நான் இப்போ வாங்கியிருக்கேன்ல புதுசாக, அதை வந்து அண்டர் வாட்டர் டெஸ்ட் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஷார்ட்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போகிறோம். வாங்க போகலாம். யார் யாரெல்லாம் நம்ம கூட வராங்கன்னா, ஸோ இந்த 2 பசங்க, அப்புறம் தான் இவர், அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் பார்த்த ஸ்பாட் தான். இப்போ வந்து தண்ணி ரொம்ப நிறையா, போன தடவை வந்ததை விட, போன வருஷம் வந்ததை விட ரொம்ப நிறையா தண்ணி வந்துட்டுருக்கு. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இங்கே குளிச்சிட்ருக்குறாங்க. உள்ள ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதாவது செக் டேம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட வந்து யாரையும் விட்டுறதில்லை. அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து உட்காந்துருக்காரு. அதனால் முன்னாடியே எல்லாருமே வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கேயே குளிச்சிட்ருக்காங்க. சேலம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்க ஐயங்கரடு ஃபால்ஸ்க்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக எப்படி வரணும், எங்கே இருக்குங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு அப்புறமா எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பெஞ்ச மழை அப்படி. இதுக்கு முன்னாடிலாம் ஆற்றுல குட்டை தண்ணி மாதிரி தான் அங்கங்கே நின்றுட்டுருக்கும். ஆனால் இந்த வருஷம் தான் ஊர் முழுக்க ஆற்றுல தண்ணி ஓடுது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி இப்போ தான் நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கருப்பாக குட்டை தண்ணி மாதிரி இருந்தது. இப்போ தண்ணி எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு. அவ்வளோ இருக்கா? வெங்கட் ஏழு அடி இருக்கு ஆழம். 7 அடி ஆழம். 7 அடியா? இவ்வளோ வருது. நோட் பண்ணியா? ஆனா கேட்டுக்கோங்க. ரெடியா? இல்லடா. உன்னை பற்றி ஒன்று சொல்கிறேன். ஒன்று நீ சொல்ல. இவர் தான் மேட்டூர்லேருந்து வராரு. அங்கே அவ்வளோ இடம் வச்சுட்டு இங்கேருந்து குளிக்க வராரு. என்ன
நண்டிக்குள்ளார விட்டு கேமராவை பயங்கரமாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல ஷார்ட்ஸ்லாம். ஆனால் தண்ணிக்குள்ளார விட்டும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமு டச் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக ஒர்க் ஆகுது. ஃபால்ஸ் பக்கம் இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ நான் ஃபால்ஸ்க்கு உள்ளே போய் அந்த பக்கத்தில் வந்து கேமரா வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். நம்ம எப்பயும் பிளான் போட்டால் அது வந்து சிறப்பாக தான் முடியும். அதனால் சூப்பரான ஒரு குளியல் போட்டு செமையாக வந்துட்டு என்ஜாய் பண்ண எல்லாரும். இவன் பேச கூட எனக்கு கேட்கல. காலம் நடந்து குளியல் நீச்சல் நல்லா குளிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து நிறைய இடத்துல காயம் பட்டுருச்சு. ஏன்னா அது வந்து புது இடமா, அதனால கல் வேற நிறையா இருந்தது. அப்புறம் வந்து புதுசாக அந்த அணைக்கட்டுலாம் வந்து கட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் காயமாயிடுச்சு. ஆனால் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண எல்லாரும். கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேர் கிளம்பலான்னு பிளான் பண்ணி ஒரு 12 பேர் கிளம்பி வந்து செமையாக முடிஞ்சிச்சு சிறப்போம். நாங்கள் இங்கே குளிக்கிறது சொல்கிறத பார்த்து நிறைய பேர் கிளம்பி வந்தாங்க ஊர்லேருந்து. செம்ம குளியல்.